திமுகவை எதிர்ப்பதற்கு தமிழகத்தில் அதிமுக உள்ளிட்ட எந்த கட்சிக்கும் வலுவில்லை. எடப்பாடி வலுவாக இருந்தால் அண்ணாமலை இருக்கும் இடமே தெரியாமல் போயிருப்பார். விழுப்புரம் பிரச்சார கூட்டத்தில் தொல் திருமாவளவன் பேச்சு. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமாரை ஆதரித்து அவருக்கு பாணி சின்னத்தில் வாக்கு கேட்டு விழுப்புரம் 4 முனை சந்திப்பு அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தின் போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் கௌதம சிகாமணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் புகழேந்தி, லக்ஷ்மணன் மற்றும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமார் அவர்களை ஆதரித்து பேசிய தொல் திருமாவளவன், இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி. இந்திய ஜனநாயகம் மிகப்பெரிய பேராபத்தை எதிர்கொண்டுள்ளது. அதனை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம். இதனை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 28 மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்களை ஒன்றிணைத்து இந்திய கூட்டணி அமைப்பை உருவாக்கியுள்ளார். அவருக்கு வலு சேர்க்கும் வகையில் தமிழகத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் நமது கூட்டணி வென்றெடுக்க வேண்டும். திமுகவை எதிர்ப்பதற்கு தமிழகத்தில் அதிமுக உள்ளிட்ட எந்த கட்சிக்கும் வலுவில்லை. எடப்பாடி வலுவாக இருந்தால் அண்ணாமலை இருக்கும் இடமே தெரியாமல் போயிருப்பார். மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீட்டிற்காக நானும் ரவிக்குமாரும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தோம். இதன் மூலம் இந்திய அளவில் 12,000 மாணவர்கள் பயனடைந்து வந்திருக்கின்றனர் என விழுப்புரத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேசினார். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார். வணக்கத்துக்குரிய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே, இன்னும் சற்று நேரத்தில் இவர்கள் இருவரும் மாணவ பருவத்திலிருந்தே தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, கலைஞருடைய வழியிலே இந்த தமிழ் சமுதாயத்திற்காக அவர்கள். அதனால்தான் நாடாளுமன்றத்திலேயும் நமது மாநிலத்திற்காக, தமிழுக்காக தங்களுடைய குரலை உரக்க எழுப்பி இருப்பவர்கள். அதுதான் நம்முடைய இங்கே இருக்கிற திருமா அவர்கள். திருமா என்றாலே நாடாளுமன்றத்திலே ஒலிக்கிற குரல். ரவிக்குமாரும் அப்படித்தான். அப்படி ஒலித்தவர்கள் இன்று மீண்டும் அங்கே செல்லவிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் பானை சின்னம். முதல்ல இங்க நம்ம அதிமுக ஆதரவு பெற்ற சின்னம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் ஆதரவு பெற்ற சின்னம், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கௌதம சிகாமணி அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் லட்சுமணன்,